உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 பொருட்களை வச்சு ஒரு வெயிட் லாஸ் பவுடர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து நம்ம கஞ்சி காசி குடிக்கும்போது வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கும். ஏன்னா இந்த பவுடரில் வந்துட்டு கிட்டத்தட்ட கால்சியம், விட்டமின், மினரல்ஸ், அயன், அடுத்தது வந்துட்டு கார்போஹைட்ரேட்டு, ஃபைபர், இது எல்லாமே நம்ம உடம்புல சேர்கிறதுக்கான சத்தான ஒரு பவுடர் தான். கிட்டத்தட்ட பருப்பு வகைகளும் அதே மாதிரி சிறுதானிய வகைகளும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ வாங்க ஒன்றா எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா பொருட்களையும் ஒரு கிளாஸ் எடுத்து அதில் தான் ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்க போகிறோம். எந்த கிளாஸில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே தான் இந்த 13 பொருட்களையும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொருளாக நம்ம எடுத்துருக்கிறது வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். கருப்பு உளுந்தை ஒரு கிளாஸில் மெஷர் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் தான் ஃபுல்லாக நம்ம பொருட்கள் எடுக்க போகிறோம். ஸோ கருப்பு உளுந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதை வறுக்கும்போது பட்டு பொரித்து வரும். அப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலை வந்துட்டு உடச்ச கடலை எடுத்து ஒரு கப் ஃபுல்லாக சேர்த்துட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 to 3 மினிட்ஸ். இப்போ வந்துட்டு சிறுதானிய வகைகள் சேர்த்துக்கலாம். சிறுதானிய வகைகளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமை சேர்த்துக்கலாம். சாமை அரிசியில் வந்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திணை அரிசி எடுத்து ஒரு கப்பு ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்பு வந்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆற வச்சிடணும், அதனால் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த பொருளாக நம்ம வந்துட்டு கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு கப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணும். அதுக்கு அடுத்தது ஒரு பார்லி ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வரகரிசியை அதே மாதிரி தான் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் நம்ம ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரி ரைஸோ இந்த மாதிரி சிறுதானியமோ இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து சாப்பிடும்போது பிபியோ, கொலஸ்ட்ராலோ, சுகரோ, ஹார்ட் அட்டாக்கோ எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அதை விட்டுட்டனால இப்போ சின்ன வயசுலேயே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்னு எல்லா விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்மளோட ஃபுட்டில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மக்குள்ளேயே வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு கப் எடுத்து அதையும் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கேழ்வரகையும் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ பொருளையும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒரு கப்பு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. இப்போது ஓமம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓமம்மை வந்துட்டு ஒரு 1/4 கப் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தால் ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் 1/4 கப்பை எடுத்துகிட்டு இப்போ அதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஐட்டம்ஸ் அவ்வளோதான். ஆனால் இதை எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் கொட்டிக்கலாம். இதை வந்துட்டு நான் மிஷினில் கொடுக்க போகிறேன். மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு 2.5 கிலோ வரும். ஸோ 2.5 கிலோ வந்துட்டு நம்மளுக்கு செய்யும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு 1.5 மாதம் அப்படி கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு போய் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா வந்து நைஸ் பவுடராக அரைச்சி கொடுத்துருவாங்க. சப்போஸ் இதை நீங்கள் சின்னதாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மிக்சிலேயே அரைக்க முடியும்னா அரைச்சிட்டு ஜெல்லிச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்துட்டு இதை வந்து எப்போவுமே ஒரு 2.5 கிலோ 2 கிலோ ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிருவேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பெரிய டப்பாவை மூடி ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் படாதபடி பார்த்துக்கோங்க.
இப்போ வந்துட்டு பவுடரை ஒரு பவுலில் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு அரை கப்லேருந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 4லேருந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு குண்டானில் தண்ணி வச்சிட்ட பிறகு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை தண்ணியில் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஸ்பீடில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா தீஞ்சிருமே தவிர மாவு வந்து உங்களுக்கு வெந்து வராது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட நல்லா கலந்து விட்டுவாங்க. நல்லா அது வெந்து வர நேரத்தில் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை தேவைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு உப்பு தான் சேர்ப்பேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம வந்து 3லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்தது கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பேர் குடிக்கலாம். சின்ன கிளாஸ் மீடியம் கிளாஸில் ஒரு 4லேருந்து 5 பேர் குடிக்கலாம். ஸோ இது வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு சத்தான வெயிட் லாஸ் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 2 மாதம் நம்ம குடித்தாலே போதும். நல்ல ஒரு நம்ம பாடியில் இருக்க சோர்வு அசதி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். வெயிட் லாஸும் ஆன மாதிரி இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான். குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.